வணக்கம் மக்களே, இது உங்களோட ஜென்ஜி ஜோசியம். இந்த ஜோசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ, அதாவது சிம்மராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நாளாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு கஷ்டத்தை போக்க நீங்கள் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, ஒரு ஒரு நிமிஷமே அடி மற்றும் கடன் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா. காதல் தோல்வியாக இருக்கட்டும், கல்யாணம் தள்ளி போகிறதா இருக்கட்டும், நமக்கு இந்த வருஷம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எதுலேயுமே உங்களோட மொத்த திறனையுமே செலுத்தாமல் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க்கே நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வருஷத்தை கடக்க முடியும். நம்மளை திருப்பி போட்டு அடித்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷமாக அடி விழுந்துட்டு தான் இருக்கோம். 4 அடி ஏறினா 8 அடி சறுக்குன்ற மாதிரி தான் சறுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். முக்கியமான விஷயம், நீங்கள் திருப்பதி போகிறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பம் நடக்கும்ன்றது மற்றவங்களுக்காக, ஆனால் நமக்கு திருப்பம்லாம் நடக்கவே நடக்காது. இருக்கிற கடன் டபுள் மடங்காகும். ஒரு பிரச்சனை ஏறிட்டே போகும். இது அனுபவத்துலன்னு சொல்கிறது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்மளோட சிறுவாபுரியில் இருக்க முருகர் கோவில் போயிட்டு வரலாம். உண்மையான விஷயம் என்னென்னா, சிறுவாபுரி முருகரை போய் நீங்கள் பார்த்து தரிசித்துட்டு வந்தீங்கன்னா 6 வாரம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது அது உண்மையா பொய்யா என்னன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள். உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, என் லைஃப்பில் எனக்கு மாற்றின ஒரு விஷயத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கடன், அவ்வளோ பிரச்சனைலேருந்து திருப்பதி போயிட்டு வந்து என்னால் முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டு இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ராசியை பற்றி வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். திருப்பதியை பற்றி நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரங்க போகலாமான்றதை. நன்றி.